கல்யாணம் ஆகி 13 வருஷம். சுகர் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கா? மாத்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்க. இப்போ கல்யாணம் ஆகி 13 வருஷம். எந்த ஊர் நீங்க? காஞ்சிபுரத்துல. உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் குழந்தை இல்லம்மா, அதுவும் ட்வின்ஸ் ஐவிஎஃப் பிரெக்னன்சி வந்துட்டு சில டைம் டக்குன்னு குறைப்பிரசம் ஆகிற சான்ஸ் இருக்கும். பட் இந்த 13 வருஷம் எங்க காமிச்சிட்டு இருந்தீங்க? சென்னையில பார்த்தோம், நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். நல்ல மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல? இப்போ 10 டைம்ஸ் இருக்கு, எல்லாம் நார்மலா இருக்குன்னா நெக்ஸ்ட் 2 வாரம் பொறுத்து வரணும். இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுக்குறேன், அது நல்லா இருக்கு, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த இன்ஜெக்ஷன் போட்டீங்க தானே? ஒரு டோஸ் பெட்னசால் போட்டாச்சு. இப்ப 2 டோஸ் இருக்கா? ஒரு டோஸ் தான் போட்டிருக்கீங்களா? ஈவினிங் இன்னொன்னு போடணும். சரி, பாத்துலாம். இப்போ இந்த பேஷண்ட் பாத்தீங்கல்ல, கல்யாணம் ஆயிட்டு 13 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு வந்து சுகர்ஸ் இருக்கு, ஹைப்போதைராய்டு இருக்கு. வெளியில வந்து காஞ்சிபுரம், சென்னை சுத்தி வட்டாரத்துல ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க. எல்லா இடத்தையும் பாத்துட்டு ஃபைனலா தான் இங்க வந்திருக்காங்க. ஒரு 4 வாட்டி ஐவிஎஃப் பண்ணிருக்காங்க, 8 வாட்டி வந்து ஐயுஏ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு பார்க்கும்போது தைராய்டு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல இல்ல, சுகர்ஸ் வந்து கொஞ்சம் அப்நார்மலா இருந்துச்சு. சுகர்ஸ் அப்நார்மலா இருக்கும் போது பிரெக்னன்சிஸ் வந்துட்டு நல்லா இம்ப்ளான்ட் ஆகாது. அண்ட் நின்னா கூட குழந்தைங்க வந்துட்டு நிறைய வந்து ப்ராப்ளமோட இருக்கும். அப்படின்னா அனாமலிஸ்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஊனமான குழந்தைங்க போக்குற சான்ஸ் இருக்கு. சோ அதனால நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஃபர்ஸ்ட் சுகர்ஸ் நல்லா டைட்டா கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கோம். டயட்டீஷியன் டீம், இங்க இருக்கிற வந்து ஜெனரல் பிசிஷியன், அப்புறம் இங்க வந்து டயபெட்டாலஜிஸ்ட், அப்புறம் நாங்க எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ், ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சொல்லி சுகர்ஸ் வந்து நல்லா செம்மையான கண்ட்ரோல் கொண்டு வந்து தைராய்டும் வந்து ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணி அப்புறமா நாங்க வந்து ஐவிஎஃப் பண்ணி இப்போ வந்துட்டு ஷீஸ் ஹேவிங் ட்வின் பிரெக்னன்சி. ஷீஸ் பிளெஸ்ட் வித் ட்வின்ஸ் நவ். தேங்க்யூ.